அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி அரசு ஊழியர்களுக்கான அகவலைப்படி உயர்வை தமிழக அரசு அறிவித்துள்ள நிலையில் தற்போது பழைய ஓய்வூதிய திட்டம் குறித்து இன்று முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. இதை பத்தி விரிவாக நம்ம வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு முதன்முறையா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பில் ஐகான் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழக அரசு ஊழியர்களின் அகவலைப்படி உயர்வை தமிழக அரசு அறிவித்த நிலையில் தற்போது பழைய ஓய்வூதிய திட்டம் குறித்து முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. இது குறித்து தமிழ்நாடு பட்டதாரி ஆசிரியர் கூட்டமைப்பின் மாநில பொதுச் செயலாளர் கூறியதாவது: சட்டப்பேரவையில் தமிழக முதல்வர் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு 9 அறிவிப்புகளை அறிவித்துள்ளார். அவற்றை எங்களது கூட்டமைப்பு வாழ்த்தி வரவேற்கிறது. அதே சமயம் திமுக கடந்த தேர்தல் வாக்குறுதி 309 பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்துவதாக அறிவித்தது. அந்த வாக்குறுதியை தமிழக அரசு செப்டம்பர் மாதத்துக்குள் எவ்வித மாற்றம் இல்லாமல் செயல்படுத்த வேண்டும். 2006-2011 காலகட்டத்தில் தொகுப்பூதியத்தில் பணியாற்றிய பட்டதாரி ஆசிரியர்களின் தொகுப்பூதிய பணிக்காலத்தை பணிக்காலமாக அறிவிக்க வேண்டும். முன்னாள் முதல்வர் அண்ணா காலத்தில் ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட்ட ஊக்க ஊதியத்தை மீண்டும் அமல்படுத்த வேண்டும். ஆசிரியர் தகுதி தேர்வு வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் நடந்து வருகிறது. இவ்வழக்கை விரைந்து முடித்து ஆசிரியர்களுக்கான பதவி உயர்வை வழங்க வேண்டும். நாடு முழுவதும் ஓய்வு பெறும் ஆசிரியர்களுக்கு பணிக்கொடை வழங்கப்படுகிறது. ஆனால் தமிழக அரசு 1/4/2003 முதல் பணியில் சேர்ந்தவர்களுக்கு பணிக்கொடை வழங்கவில்லை. எனவே உடனடியாக தமிழக அரசு ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்களுக்கு பணிக்கொடை வழங்க வேண்டும். எங்களது அமைப்பின் சார்பில் தமிழக முதல்வரை 3 முறை சந்தித்தோம். அப்போது தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதாக முதல்வர் கூறினார். கரோனா தாக்கத்தால் நிதிநிலை பாதிக்கப்பட்டுள்ளது. அதற்காக குழுவை அமைத்துள்ளோம். அந்த குழுவின் அறிக்கையின்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என முதல்வர் உறுதியளித்துள்ளார். வரும் செப்டம்பர் மாதத்துக்குள் அமல்படுத்துவோம் என முதல்வர் கூறியுள்ளார். கண்டிப்பாக செப்டம்பருக்குள் இந்த கோரிக்கைகளை உறுதியாக வென்றெடுப்போம். இல்லையேல் ஜாக்டோ ஜியோ கூட்டமைப்பு அறிவிக்கும் அடுத்த கட்ட தீவிர போராட்டங்களில் பங்கெடுப்போம் என தெரிவித்தார். நன்றி, வணக்கம்.